வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வெந்தயக்கீரை புலாவ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை நான் வெறும் இலையா எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம கட் பண்ணி வச்சா கொஞ்சம் கசக்கும், அதனால இந்த மாதிரி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இது 200 கிராம் டம்ளர். நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டா போதும். இதுல மசாலா பொடி கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இதுல 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இது கூட கொஞ்சமா புதினா தலை கொத்தமல்லி தலை சிறிதளவு எடுத்து வச்சிருக்கேங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல 2 எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலா இஞ்சி பூண்டு விழுது, 25 ml நெய், 50 ml கடலெண்ணெய், நீங்க வேணா ஆயிலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தாளிக்க 2 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, 1 அன்னாச்சி மொக்கு, 3 கிராம்பு, சிறிதளவு பட்டை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப குக்கர்ல எண்ணெய் விட்டுருக்கேங்க, கடலெண்ணெய். இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட எடுத்து வச்சிருக்க மசாலா பொடி சேர்த்திட்டோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். கடைசியா சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 கப் எடுத்து வச்சுக்க பச்சை பட்டாணி வெந்தயக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப வெந்தயக்கீரை பட்டாணி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூட எடுத்து வச்சுக்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா லேசா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி விதம், 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுக்க கொஞ்சம் மல்லித்தலையும் புதினா தலையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்ப நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வச்சுக்கிட்டா போதும். இப்ப 2 விசில் வச்சு ஆஃப் செய்துட்டுங்க. ஏர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓபன் செய்துக்கலாம். இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசி உடையாத மாதிரி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்ப சூப்பரா சுவையான வெந்தயக்கீரை புலாவ் நம்ம செய்துட்டோங்க. இதுக்கு எல்லா விதமான வெஜ் குருமாவும் நம்ம செய்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சைட் டிஷ்ஷா கத்திரிக்காய் கிரேவி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செய்திருக்கேங்க. இந்த கத்திரிக்காய் கிரேவியோட லிங்க்குமே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுங்கிற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க. நீங்க போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரை புலாவ் நீங்க வீட்ல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.